வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ராயல் ரம்பிள் அது இது நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்து ஒரே மாதம் தான் கைஸ், ஒரு மாதமே இல்லை. ஜான்வரி 5 ஆரம்பித்தானுங்க, அப்படியே ஜான்வரி 5 பாதி கொண்டு வந்தானுங்க. இப்போ ஜான்வரி 25 முக்கால்வாசி கொண்டு வந்தானுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. லைட் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிட்டானுங்க. சில டேட் தள்ளிலாம் போகலாம் இந்த மாதிரி சொன்னாங்க. எந்த டேட்டும் தள்ளி போகாது, எப்பயும் போல தான். ராயல் ரம்பிள் எப்போ நடக்கும்? 31 சொன்னாங்களா? 31 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நமக்கு 1 தான் நடக்கும். அவங்களுக்கு ஒரு டேட்டு முன்னாடினா நம்ம ஒரு டேட்டு பின்னாடி தான் நடக்கும். இந்த பாருங்கள், இதுதான் இப்படி இருக்குது. அந்த மேலே இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணாங்களே, எல்லாம் பண்ணி சுற்றி உக்கார மாதிரி பண்ணி பக்காவாக பண்ணிட்டாங்க. அந்த க்ளோஸ் பண்ணுவாங்களா வெட்ட வெளியில் நடக்குமான்னு தெரியல. வெட்ட வெளியில் வந்தால் நல்லா தான் இருக்கும். மதியானத்தில் சாயங்காலமாக நடத்துவானுங்க. சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் நடக்கும், அப்புறம் இருட்டிடும். ஒரு மேட்ச்னால் 2 மேட்ச் நடக்கும், அப்புறம் இருட்டி 2 மேட்ச் நடக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிக்கிறானுங்க. இந்த ஸ்டேஜ் லைக் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பிரமிச்சு போயிடுவானுங்க. சவுதியில் எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணுறோம், நீங்கள் வந்து பாருங்களான்ற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. பாருங்கள், 2005 அப்படி 2005 ஜனவரி 5 அப்படி அப்படியே போக ஜனவரி 5 அப்படி ஜனவரி 25 இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே லீ விசஸ் பெக்கி லிஞ்ச். இப்போது பெக்கி லிஞ்சுக்கிட்ட அகைன் எதுக்கு டைட்டில் கொடுத்தானுங்களா? ஏஜே லீக்கும் பெக்கி லிஞ்சுக்கு மேட்ச் வைக்கிறதுக்கு தான் மேக்ஸின் 2 கிட்டேருந்து சாம்பியன்ஷிப்பை பிடுங்கினானுங்களாம். இப்போது நார்மல் மேட்ச் வச்சு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. மேட்ச்சு இன்ட்ரெஸ்ட்டாக என்ன தான் நல்லா கொடுத்தாலும் சுவாரஸ்யமாக இருக்காது. அதே ஒரு டைட்டில் கை மாறுமா அந்த எதிர்பார்ப்புலேயே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். வெசமினா 42 அதுவும் இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் பெக்கி லிஞ்ச் ரிட்டையர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஃபுல் டீட்டெயிலாக தெரியல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் இதான் என்னுடைய லாஸ்ட் டீலு, இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் போட மாட்டேன், போட்டாலும் அந்த ஃபைனல் கான்ட்ராக்ட் முடிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆகிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் ரெஸ்லர் ஒருத்தவருங்க ரிட்டையர் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆல்ரெடி பாதி ஸ்டோரி போயிடுச்சு. சிங்கிள்ஸு ப்ளே பண்ணாமல் தான் இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் ஆல்ரெடி பார்த்தாங்க. பை வாங்க அந்த இதெல்லாம் பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் சர்வீஸில் வேறு ஆப்போசிட் வந்தாங்க. இந்த இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டோரி லைன் ஒன்று நடக்கும். இது ஏன் இப்போ தள்ளி வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா பெருசாக நடத்தலான்னு பார்க்குறாங்க இந்த ஸ்டோரியை. அதனால தான் முக்கால்வாசி ஸ்டோரி கொண்டு போயிட்டு இங்கே குறுகலை பார்த்தீங்கன்னா லேசாக கேப் போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெஷமினா பெருசு இல்லை, அங்கே பெருசாக நடந்தால் கொஞ்சம் டாப்பாக இருக்கும். டாப் மேட்சால் போட்டு தாக்கலான்ற மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுறானுங்க. இந்த மேட்ச் நடந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஜே லீ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வரல, ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருடம் கழிச்சு வராரு. சிஎம் பங்க் வந்து அவர் மக்கள் மூலிமா சிஎம் பங்க் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வரும். ரோமன் ரெயின்ஸ் இது என்னடா கதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்களே நினச்சி பாருங்கள், ரோமனுடைய பிளட் லைன் மெம்பர்ஸ் குடும்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டும் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறானுங்களா அப்படின்லாம் சொல்கிறானுங்க. தலைவனை வச்சுக்கிட்டு, அதுவும் பார்ட் டைமரு ஃபுல் டைமு கூட கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் வருவார், ஒரு டைம் தான் வருவார். அவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணார் 2025 ஒன்றும் பெருசாக பண்ணல. 2024 எதனா பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தெரியல. ஆக மொத்தம் 2026 தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் தீச்சு விட்டாங்க. 2025 ஆரம்பத்துக்குள்ளே ஊசோஸ் பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. சோலோசிக்கும் டாமாட்டாங்கவும் பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. ஒயிட் ஃபேமிலி தோக்கடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ரோமன் ரெயின்ஸ் சமீசன் எடுத்துக்குவாங்களேன், நம்பர் 1 கண்டெண்டர், வேர்ல்டு சாம்பியன் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனோட நம்பர் 1 கண்டெண்டர். சவுதி அரேபியாவில் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாரு. ரோமன் என்ன பண்ணுறாரு? வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ வரப்போகிற ராயல் ரம்பிளில் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும். அதாங்க சொல்கிறேனே, கூட இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியனு, நம்பர் 1 கண்டெண்டரு, சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணுறது, ஜேக்கா ஃபோர்டு பெரிய ஸ்டோரி போகிறது. ஜேக்கா ஃபோர்டு எடுத்தால் கூட அவரு கூட டாப்பு வேர்ல்டு மெம்பர்ஸ் கூட மோதுறாரு. ட்ரூ
கோடி ரோஸு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபியூடு போயிட்டு இருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் என்ன தான் பணம் வச்சுட்ருக்காருன்னு தெரியல. அவர் ரிட்டயர் ஆக போகிறாரா இன்னும் 2 வருஷத்தில். பண்ணுங்கடான்ற மாரி தான் இருக்கு. ஆனால் இவனுங்க ஒன்றும் பண்ணுற மாரி தெரியல. அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பார்க்கலாம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணுறாரா இல்லையான்னு.